கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொளி நாம் தியானிக்க போகின்ற தலைப்பு அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை திறந்த ஜெபம். ஆமென். அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டதாகவோ, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றோ, அல்லது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் தடைகளை சந்திக்கின்றன என்று நினைத்து ஒருவேளை நீங்கள் இன்று கண்ணீருடன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்று உங்களிடம் நேரடியாக பேச போகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைய வேத தியானத்து பகுதிக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவர் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இவ்வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் பணிப்பெண்களையும் குணமாக்கினார். அதனால் அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தின் இப்பகுதியில் ஒரு பெரிய ஆசீர்வாதக்குரிய ரகசியம் மறைந்திருக்கிறது. ராஜா அபிமெலேக் செய்த ஒரு தவறு காரணமாக அவனது வீட்டில் இருந்த அனைத்து பெண்களின் கர்ப்பங்களும் அடைக்கப்பட்டன. ஆனால் அந்த கர்ப்பங்கள் எவ்வாறு திறக்கப்பட்டன என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், ஜெபத்தின் மூலமாகத்தான். ஆபிரகாம் ஏறெடுத்த ஒரு ஜெபத்தினால் அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை திறந்தது. ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான தலைப்புகளை இன்று நாம் தியானிப்போம். தேவனை அடைக்கிறவரும் திறக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு கதவை அடைத்தால் அதை யாராலும் திறக்க முடியாது. அவர் அதை திறந்தால் யாராலும் அதை அடைக்க முடியாது. அபிமெலேக்கின் வீட்டாருடைய கர்ப்பங்களை அடைத்தது கர்த்தர் தான். ஒருவேளை உங்கள் வாழ்விலும் சில கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். மனிதர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து இருக்கலாம் அல்லது தாமதப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கவலைப்படாமல் இருங்கள். அந்த கதவுகளை அடைத்த அதே தேவனுக்கு அவற்றை மீண்டும் திறக்கும் வல்லமை உண்டு. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக, ஜெபமே திறவுகோல். மருந்துகளோ அல்லது மனிதர்களின் ஆலோசனைகளோ அடைக்கப்பட்ட கர்ப்பப்பைகளை திறக்க முடியவில்லை. ஆனால் ஆபிரகாமின் ஜெபமே அவற்றை திறந்தது. அது அடைபட்ட கர்ப்பப்பையாகவோ, வேலை வாய்ப்புக்கான வாசலாகவோ, அல்லது உங்கள் வாழ்வில் கிடைக்க வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதமாக எதுவாக இருந்தாலும் அதை திறக்கும் வல்லமை உங்கள் ஜெபத்திற்கு உண்டு. முழங்கால் படியிட்டு தேவனிடம் உங்கள் விண்ணப்பத்தை முன்வையுங்கள். அப்போது நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென். மூன்றாவதாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம் தடைகள் நீங்கும். ஆபிரகாமுக்கு தனக்கென சொந்த பிள்ளைகள் இல்லாது இருந்த போதும் அவர் மற்றவர்களுக்காக ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் பலன் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அடுத்த அதிகாரத்திலே, அதாவது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் சாராள் கர்ப்பம் தரித்து ஈசாக்கை பெற்றெடுக்கிறாள். உங்கள் சொந்த வேதனைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்வில் அடைக்கப்பட்டிருந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் திறந்து தருவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இருக்கும் இடத்திலே என்னுடன் இணைந்து கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பத்தை திறந்த தேவனே, குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீரோடு காத்திருக்கும் ஒவ்வொரு தம்பதியருக்காக இன்று ஒரு அற்புதத்தை செய்தல்லும் ஐயா. அவர்களின் வாழ்வில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதம், வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார தேவைகளுக்கான வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படட்டும் அப்பா. அவர்களின் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றி அருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் சேனல்களை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தினமும் கேட்க எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.